7 மாதங்கள் உருண்டோடி விட்டன. கடலுக்குள் சென்ற மனிதர்கள் உறவினர்கள் எல்லாம் முற்றத்தில் படுத்து எந்த நட்சத்திரத்தில் நம்ம பெரியப்பா இருக்காரு என்று பேசத் துவங்கினார்கள். இறந்து விட்டார்கள் என்று உறுதியாய் நம்பிவிட்டார்கள். மன்னனை தவிர மன்னனுடன் இருந்த அந்த கூட்டம், புதிதாய் வந்து சேர்ந்திருந்த அந்த கூட்டம் மன்னனிடம் அடித்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள், போனவர்கள் வருவார்கள், கடவுளை கண்டுகொண்டே வருவார்கள் என்று. அந்த கடவுள் என்ன ரூபத்தில் தோன்றியிருப்பார், என்னவெல்லாம் பேசியிருப்பார் என்று அந்த கூட்டம் சொன்னது. ஆரம்பத்தில் நம்பாத ஜிப்ராஜ் போக போக வலியுறுத்தவனின் வலியுறுத்த நம்ப துவங்கினான். மாளிகையின் உச்சியில் நின்று கடலில் எங்காவது பந்தங்கள் தெரிகிறதா, ஏதாவது அறிகுறி தெரிகிறதா பார்த்து கொண்டிருக்க, மேலே வந்த அந்த சிறந்தோர் கூட்டம் வருவார்கள் என்று மீண்டும் அடித்து சொன்னார்கள். அரசனின் ஓய்வு நேரத்தில் உங்கள் நாட்டில் பந்தங்களுக்கு எந்த எண்ணெய் ஊற்றுகிறீர்கள்? தாவர எண்ணெயோடு சூரியகாந்தி விதைகளும் கலந்து செக்கிலிட்டு என்றான் அரசன். உங்கள் நாட்டு பந்தங்களில் மஞ்சள் சுடரை விட நீலச்சுடர் அதிகம் இல்லையா? ஆம், எவ்வளவு உயரமாக ஒரு தூண் கட்ட முடியுமோ கட்டி பருத்திகளை குவியுங்கள், எண்ணெயை ஊற்றுங்கள், தொடர்ந்து காவலர்களை பணியில் அமர்த்தி இடைவிடாமல் எரிய செய்யுங்கள் என்றார்கள் சிறந்தோர்கள். 1 வாரத்தில் தயாரானது. மேற்புறத்தில் எப்போதும் தண்ணீர் இருப்பது போல் ஒரு பெரிய பகுதியும் அதில் அண்டாவும் வைத்து பருத்திகளை குவித்து தாவர எண்ணெய் ஊற்றி எரிக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் எல்லாம் கூடி கூடி வேடிக்கை பார்த்தார்கள். அந்த கடற்கரை பகுதி மிக புதியதாய் காட்சியளித்தது. மாலை நேரம் பெரியவர்கள் அங்கு கூடினார்கள், அமர்ந்து கதை பேசினார்கள். சிறுவர்கள் விளையாட ஆரம்பித்தார்கள், பெண்கள் வர ஆரம்பித்தார்கள். அந்தப்புற முதன்மை பெண்ணோ அரசனிடம் அங்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றாள். மன்னர் சென்று அமர்ந்தார். அழகி குடிநீர் கேட்டாள். ஜாடியில் கொண்டு வரப்பட்டது. நல்ல மூடில் இருந்த அரசன் பெரும் பெரும் ஜாடிகளில் குடிநீர் வைக்க சொன்னான். சங்கிலி இணைப்பு இல்லாமல் போனி வைக்கப்பட்டது. சிறந்தோர்கள் பருத்திப்பாலை அங்கேயே காட்சி கொடுக்க சொன்னார்கள். எதற்கையா இது? பருத்திப்பால் கொடுத்தால் பெண்களும் சிறுவர்களும் கூடுவது நிரந்தரமாகும். இல்லையே ஆண்கள் மட்டும் கல் குடித்து கிடக்கும், சொர்க்கபுரி ஆகிவிடும். உடனே ஆணை பிறப்பித்தான் ஜிப்ராஜ்.